Hello guys, welcome back to new episode of Delhi Capitals. Sriram, first let's begin with the replacement of Harry Brook. He is being pulled out of IPL and mostly banned until 2028. So Sriram, your thoughts on his replacement? ஓகே. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் டீமை பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ Okay. வந்து ஆக்ஷன் வந்து ரிட்டன்ஷன் நல்ல ரிட்டன்ஷன் தான். அவங்க வந்து 3 ரிட்டன்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஸ்டப்ஸ் 3 பேருமே 14 மேட்ச் பிளேயர். எந்த இன்ஜுரி கன்சர்னும் கிடையாது. அவங்களுக்கு நல்ல ப்ரூவன் பிளேயர்ஸ். ஸோ சூப்பரான ரிட்டன்ஷனு. ஆக்ஷன் அவங்களுக்கு வந்து நல்ல ஆக்ஷனு. அவங்களுக்கு வந்து ஸ்டீல் பை என்னை கேட்டா கேஎல் ராகுல் 14 crores நான் சொல்லுவேன். ஒருவேளை அவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்குலாம் போய் இல்லை ரிஷப் பண்றீங்களா 20+ crore போயிருந்தாங்கன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்க முடியாது. அவங்க ஸ்குவாட் பார்த்தா ஒரு மாதிரி அபவ் ஆவரேஜ், சூப்பர் கூட சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ் சொல்ல முடியாது. ஒரு கரெக்டான ஒரு ரிதம்ல எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷனும் நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் வீக் தான். ஏன்னா 2 அக்சர் பட்டேல், குல்தீப்பை தவிர பெரிய ஸ்பின் ஆப்ஷன் கிடையாது. பட் டெல்லியில வந்து ஸ்பின் பெருசா எடுக்கிறதும் இல்லை. ரீசெண்டா பார்த்தா லாஸ்ட் சீசனோட ஆவரேஜ் 235 டெல்லியோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இல்ல ஆவரேஜ் ஸ்கோர். அதே மாதிரி ஓப்பனிங் நல்ல நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஃபேஃப், ஜேஎஃப்எம், கேஎல், அந்த மாதிரி அபிஷேக் பொருள் இருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஸோ நல்ல ஒரு மிக்ஸ்டான ஸ்குவாட் தான் இது. ஸோ ஐ கிவ் 4/5. ஸோ ஹாரி புரூக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி என்னோட பிளேயிங் லெவன் நான் சொல்லிடுறேன். சோஃபார் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுவார். T20ல ஃப்ரீயா விளையாடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் கேப்டன் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுல வந்து கேஎல் ராகுல், ஜேஎஃப்எம் வந்து ஃப்ரேசர் மக்கருக்கு வந்து 2, நம்பர் 3 வந்து புரேல், நம்பர் 4 வந்து இப்போ வந்து டோனவன் ஃபெரேரா. ப்ரூக் இருந்தாருன்னா ப்ரூக், இப்போ ப்ரூக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லல. ஸோ அதனால இப்போ நான் டோனவன் ஃபெரேரா நான் என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கேன். ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா. ஸோ 7 பேட்டிங் பர்ஃபெக்டா இருக்கும். ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நட்ராஜன், இம்பாக்ட் வந்து மோஹித் சர்மா எடுத்துட்டு வருவேன். இல்ல ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் நான் ரிஸ்விக்கு போவேன். ஏன்னா 4 ஃபாஸ்ட் பவுலிங், 2 ஸ்பின் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அவங்களோட ஆக்ஷன் பிளஸ் டீம் காம்பினேஷனுக்கு ஐ வில் கிவ் 4/5. ஸோ கம்மிங் டு ப்ரூக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதர் டேரல் மிச்சல் ஆர் இல்ல எக்ஸ்ப்ளோசிவ் டெவால் பிரேவிஸ் கரெக்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். Okay. Your thoughts? First start from the retention. Akshar Patel, Kuldeep Yadav, Stubbs, Porel, uncapped player. So good retentions. உங்க ரிட்டன்ஷனை பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. ஆப்ஷன்ல ஸ்ரேஸ் ஐயருக்கு ஹார்டா போனாங்க. 26 வரைக்கும் வேணா விட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் அ குட் மூவ். ஏன்னா கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டார்க் 2 பேரையும் நீங்க ஸ்ரேஸ் ஐயர் பிளேஸ்ல எடுத்துட்டீங்க. ஸோ அவங்க ஃபாஸ்ட் bowling செமையா இருக்கு. அதுவும் இந்தியன் ஃபாஸ்ட் bowlersனா முகேஷ் குமார், நட்டு, மோஹித் சர்மா, மிச்சல் ஸ்டார்க் டெப்த்ல தெரிக்க விடுவாங்க இந்த டீம். மிடில் ஓவர்ஸ், பவர் பிளே bowling எல்லாம் செமையா இருக்கு. பவர் பிளே bowling மட்டும் தான் ஒரே ஒரு கன்சர்ன் நினைக்கிறேன். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் மட்டும் தான் predominantly a power play bowler. முகேஷ் குமார் கூட predominantly a death bowler தான். Relies on the slow ones. So மோஹித் சர்மா பவர் பிளே. ஆனா மோஹித் சர்மா டெல்லி கண்டிஷன் எனக்கு அவ்வளவா சூட் ஆகும் தோணல. பட் ஓகே, போன வருஷம் ரசிக் தார் வச்சிருந்தாங்க, அதே கைண்ட் ஆஃப் பிளேயர். ஆனா ஒரு அப்கிரேட் கூட சொல்லலாம் மோஹித் சர்மா. ஸோ அவங்க ஆப்ஷனுக்கு ஐ கிவ் அ 4. ரிட்டென்ஷன்ஸ் ஐ கோ வித் அ டிஃப்ரெண்ட் மூவ். ஐ டேக் ஜானி பேஸ்டோ as ரீப்ளேஸ்மெண்ட். அவருக்கு அந்த டெல்லி விக்கெட்ல கரெக்டா படும் எனக்கு சொன்னேன்னா பவுன்ஸ் இருக்கும். அவருக்கு ஏத்த விக்கெட். போன வாட்டி கூட அந்த கேகேரோட அந்த ரெக்கார்ட் சேஸ் மேட்ச்ல நல்ல பாட்டா விக்கெட்ல நல்லா அடிச்சாரு. கொஞ்சம் இங்க திரும்பிச்சுன்னா மாட்டிப்பாரு. சோ ஸ்ரீராம், யுவர் தாட்ஸ் ஆன் த பேட்டிங்? பேட்டிங் அவங்களோட ஐ மீன் ஒரு டீசென்டான பேட்டிங் தான். இது வந்து எப்படி சொல்றதுன்னா சூப்பர்பான ஒரு ஃபிளாம்பாயிண்டான சிஎஸ்கே கைண்ட் ஆஃப் பேட்டிங் தான் சொல்ல முடியும். எல்லாருமே கரெக்டா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேஎல் ராகுல், மெகருக்கு வந்து ஓப்பனிங்ல அடிப்பாரு. புரையில கொஞ்சம் லாஸ்ட் சீசன் காமிச்சாரு அவரோட. மேபி அவருக்கு இன்னும் அதோட டைம் இன்னும் வரல. பட் இந்த சீசன் அவருக்கு பிரேக் த்ரூ சீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் சொன்ன மாதிரி பேஸ்டோவோ இல்ல மிச்சல் பிரேவிஸ் வந்தாங்கன்னா மிடில் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும்.
ஸ்டப்ஸ் நல்லா தெரியும், ப்ரூவன் பிளேயர் ஆல்ரெடி. லாஸ்ட் சீசனே சூப்பராக விளாண்டாரு. அது மூலமா பவுலிங் போடுவார், விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், எல்லாம் பண்ற பிளேயர். அக்சர் பட்டேல் கேட்கவே தேவையில்ல. ரீசெண்டா அவரோட பேட்டிங் ஸ்கில்லு சூப்பரா ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்தியா T20 செட்டப்போட வைஸ் கேப்டனா வேற இருக்காரு. ஸோ அஸ்வா சர்மா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து எந்த குறையும் கிடையாது. பட் எல்லாருமே அந்த அக்கேஷனுக்கு வந்து கரெக்டா ஆடணும். அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தா கூட நம்ம இப்போ மெகர் சரியில்லைனா கூட ஃபேஃப் இருக்காரு ஓப்பனிங்க்கு, பெர்ஃபெக்டான ஒரு இது. டானவன் ஃபெரேரா அஸ்விஷல் நம்ம சொன்ன மாதிரி அவரும் இருக்காரு. ஸோ பேட்டிங் வந்து மொரலஸ் நல்ல லைன் அப் தான். ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ரூக். ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் தான் ப்ரூக்கோட மிஸ் வந்து. பட் ஐ வில் கிவ் 4/5. ஸோ ஐ ஆல்சோ அக்ரி வித் ஸ்ரீராம் 4/5. ஸ்ரீராம் சொன்ன அதே மாதிரி தான், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரி யாரும் கிடையாது. ஆனா கரெக்டா கேஎல் ராகுல் வில் பிளே 10 overs ஃபர்ஸ்ட். அப்புறம் ஜேஎஃப்எம் வந்து பவர் பிளே ஃபுல்லா ஆக்சிஸ் பண்ண பார்ப்பார். நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். ஐ செட் போரல் ஓப்பனிங். ஏன்னா போன வருஷமே போரல் ஜேஎஃப்எம் காம்போ நல்லா இருந்துச்சு. ராகுல் கேன் பேட் அட் 3, ஹீல் அட்ஜஸ்ட். ஸோ ஐ ஓப்பன் வித் போரல் அண்ட் ஜேஎஃப்எம். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ராகுல் வந்து பவர் பிளேல ஆக்செப்ட் பண்ணாதான் அவரால் மிடில் ஓவர்ஸ்லயும் கேமை நல்லா எடுத்துட்டு போக முடியும். ஸோ பட் ஐ ப்ரிஃபர் போரல் ஓவர் ராகுல் இன் ஓப்பனிங். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த 3 ஆப்ஷன்ஸ், ஸ்ரீராம் சொன்ன 3 ஆப்ஷன்ஸ்ல யாரா இருந்தா கூட இட் வில் பி ஃபைன். ஸோ அக்சர் அண்ட் அசுதோஷ் குட் ஃபினிஷர். அக்சர் மேல கூட வரலாம். இஃப் குவிக் விக்கெட் கோஸ் டவுன், ஸ்டப்ஸ் கேன் கம் பேக் அண்ட் அக்சர் கேன் கோ இன் ஃப்ரண்ட். ஸோ அவங்க பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா கூட டானவன் ஃபெரேரா ஸ்டப்ஸ்க்கு சேம் சவுத் ஆப்பிரிக்கன் பேக்கப். ஆனா டானவன் ஃபெரேரா ஸ்பின் பிளே அவர் கொஞ்சம் வீக்கு. ஸோ அவங்க பேக்கப்ஸ் கூட ஓகேவா தான் இருக்கு. ஃபேஃப் இருக்காரு, ஸோ கருண் நாயர் இருக்காரு, ஓகே பேக்கப். ஏன்னா அவர் டொமஸ்டிக்லன்னா இப்ப பிரைம் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஐ ஆல்சோ ஸ்டிக் ஆன் வித் ஸ்ரீராம்ஸ் 4. ஸோ ஸ்ரீராம், யுவர் தாட் ஆன் தேர் bowling? பவுலிங் வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா என்னோட ஒரு மெயின் கன்சர்ன் வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான். அவங்க கிட்ட பேக்கப்ஸ்ல கூட ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் குல்தீப் அண்ட் அக்சர். 8 overs தான் கேரண்டீடா எடுக்க முடியும். ஸ்டப்ஸ்லாம் நம்ம பவுலிங் போடுறோன்னு சொல்லலாம், பட் ஆனால் 1 or 2 overs கூட வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான். மேபி 10 overs ஆஃப் ஸ்பின் தான். ஒரு நல்ல லக்னோ விக்கெட்டோ அந்த மாதிரி விக்கெட்ல வந்து ஸ்பின் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்ல எனக்கு கவின் கிருத்தி சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்லோ பவுலர் தான். ஒரு 140+ பவுலர் வந்து இல்ல ஸ்டார்க்கு தவிர. ஸோ கொஞ்சம் பேசியான விக்கெட்டா இருந்தாங்கன்னா, முகேஷ் குமாரும் அதே மாதிரியே ஓடி வந்து ஆடிக்கிட்டே வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போடுறாரு. நட்டும் நம்ம பேஸ் தெரியும், 130 தான் போடுறாரு. மோஹித் சர்மாக்கும் கைய சுத்தி தான் போடுவாரு, பேஸ்ல ஒரு இது கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்ல ட்ரூ இந்த விக்கெட்டா இருந்ததுன்னா இது கொஞ்சம் அடி விழுகும். பட் மோரல்லஸ் எல்லாமே சொல்ற மாதிரி டெத் பவுலரா தான் இருக்காங்க தவிர பவர் பிளேல வந்து ஸ்விங் பவுலர் யாரும் இல்லை ஸ்டார்க்கு தவிர. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தா துஷ்மதா சமீரா தான் எடுத்துட்டு வரணும். அப்படி எடுத்துட்டு வந்தோம்னா மிடில் ஆர்டர்ல வந்து இந்த நம்பர் 4ல வந்து ஃபாரின் பிளேயர் ஆட வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக கருணாயர் தான் ஆடணும். ஸோ அவங்க காம்பினேஷன் கொஞ்சம் கண்டிப்பா அடி வாங்கும். ஸோ துஷ்மதா சமீராவும் ஸ்டார்க்கு மட்டும் தான் தெரிஞ்சு பவர் பிளே பவுலர்ஸ். மற்ற எல்லாருமே மோரல்லஸ் மிடில் ஓவர் டெத் ஓவர் பவுலர்ஸ் தான். ஸோ அது எனக்கு கொஞ்சம் வீக் தான் கண்டிப்பா. ஸோ ஐ வில் கிவ் 3.5/5. ஸோ அவங்க bowling பார்த்தோம்னா ஸ்ரீராம் சொன்ன அதே பாயிண்ட், நான் ஸ்டார்டிங் சொன்ன அதே பாயிண்ட். நான் ஒரு ஐடியா என்ன கொடுக்கலாம்னா, ஸ்டார்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் 10 overs முடிச்சிருங்க. பவர் பிளேல லெட் இம் ஸ்விங் தி பால். இல்ல போன வருஷம் டெத்ல செமையா அடி வாங்கினாரு. ஆனா அந்த செமிஃபைனல் ஃபைனல்ல கூட நியூ பால்ல அவங்க டீம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 வாட்டி எஸ்ஆர்எச் ஆல்மோஸ்ட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சோ ப்ராப்ளம் இல்ல டெத்ல ஸ்டார்க் bowlingல. ஸ்டார்க்குன்னா நான் டெத் bowling போட வைக்க மாட்டேன். நான் முகேஷ், நட்டு, மோஹித், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன டெத் bowlers வேணும்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெத் bowling sides in the IPL, தி பெஸ்ட்னு கூட சொல்லலாம். ப்ராப்பர் 3 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 overs அந்த டெல்லி விக்கெட்ல கூட they can contain about 250 கண்டெயின் பண்ணலாம். ஸ்பின் பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சொன்ன மாதிரி ஒரு நேம் இல்ல, ஒரு பெரிய நேம் பேக்கப்ல. ஆனா குட் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஸ்டாட்ஸ் கூட நல்லா இருக்கு டொமஸ்டிக்ல. ஆனா ஐபிஎல் ஒரு பெரிய பிரஷர். ஸோ தே கேன் ஆர் தே கேனாட் டெலிவர். ஸோ ஸ்ரீராம், யுவர் தாட்ஸ் ஆன் தேர் ஆல்ரவுண்டர்ஸ்? ஆல்ரவுண்டர் வந்து இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர் வந்து அக்சர் பட்டேல் தான்.
வேற யாரும் எனக்கு ஆல்ரவுண்டரா எனக்கு தெரியல. ஸ்டப்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போலாம். ஸோ ஆல்ரவுண்டருக்கு வந்து வேற ஆப்ஷனே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ஐ வில் கிவ் ஒன்லி 2 out of 5 பிகாஸ் ஒன்லி ஃபார் அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேல் ஒன் அண்ட் ஒன்லி ஆல்ரவுண்டர். ஆனா ஆல்ரவுண்டர் ஒரு ரோல் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த டீம். தேவையில்லை, அது கரெக்ட் தான். சோ இந்த டீம் ஆல்ரவுண்டர் பெரிய ரோல் தேவையில்லை. அக்ஷர் பட்டேல் ரொம்ப யூட்டிலிட்டியான ஆல்ரவுண்டர். நீங்க அவரை ஒன் டவுன் கூட அனுப்பலாம். he can bat at any position, he can bowl anywhere. டெத்ல கூட நீங்க தைரியமா நம்பி கொடுக்கலாம். அந்த பாட்டா விக்கெட் டெல்லியில கூட 4 overs 30 போடக்கூடிய bowler. சோ அண்ட் குல்தீப் யாதவ் எக்ஸ் ஃபேக்டர் அவர் தான். ஆனா டேர்னிங் விக்கெட் ஸ்ரீராம் சொன்ன அதே பாயிண்ட் தான், டேர்னிங் விக்கெட். சோ உங்க ஹாரி ப்ரூக் ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஸ்பின் போலிங், ஒரு பார்ட் டைம் ஸ்பின் போலிங் போடுற ஆல்ரவுண்டரா கூட எடுக்கலாம். உங்க ஆப்ஷன் பண்ண மிஸ்டேக்ல they have a chance to rectify now. So I'll also stick with Sriram's 3.5 out of 5. So Sriram, your thoughts on their adaptability to conditions? இங்கதான் அவங்க அடி வாங்குவாங்க. அடாப்டபிலிட்டி அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, இப்போ மும்பைக்கு போனா இந்த ஃபாஸ்ட் பவுலிங் வந்து டெத்துக்கு ஓகே. அகெயின் மும்பைல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 6 overs விக்கெட் எடுக்கணும், ஏன்னா நல்ல ஸ்விங் இருக்கும். மும்பை மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வந்து ஸ்விங் நல்லாவே எடுக்கும். அங்க வந்து பிரச்சனை. அதே மாதிரி தேர்ட் ஸ்பின் ஆப்ஷன் வந்து இல்லைன்றது இப்போ லக்னோ மாதிரியே சேப்பாக் மாதிரியே ஒரு பிச்சில் வந்து அவங்க 2 பேரும் சூப்பரான ஸ்பின்னர்ஸ், டவுட்டே கிடையாது. பட் ஆனா இன்னொரு ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு குஷன் இருக்கும். ஈவன் அவங்க கிட்ட இம்பாக்ட் சப்ல கூட ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் இல்லைன்றது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்பின்னர் கூட ஓகே, பட் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து வேற கண்டிஷன் போனா கொஞ்சம் அடி வாங்குவாங்களும் தோணுது. ஏர்லி விக்கெட்ஸ் இல்லைன்னா டெத்துல யார் போட்டாலும் அடிச்சு நவுத்திடுவாங்க இப்பெல்லாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால எனக்கு அடாப்டபிலிட்டி வந்து கொஞ்சம், எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங் வந்து கொஞ்சம் கன்சர்ன் தான் எனக்கு. ஸோ அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன் ஸ்ரீராம் சொல்ல மாட்டேன். ஆனா டேர்னிங் விக்கெட்ல எனக்கு இன்னும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு தோணுது. ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போலிங் டைப் பார்த்து நான் சொல்றேன். 8 overs ஆஃப் குவாலிட்டி ஸ்பின் இருக்கு உங்கள்கிட்ட. அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் ப்ரிடாமினன்ட்லி ஸ்லோ பவுலர். ஸோ எக்ஸப்ட் ஸ்டார்க் சொல்றேன். ஸோ ஸ்பின் கண்டிஷன் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆனா போன வருஷம் வாங்கடேல் சில மேட்சஸ்ல கொஞ்சம் கிரீனா இருந்துச்சு விக்கெட். அப்புறம் இந்த முலன்பூர் விக்கெட் கூட சில வாட்டி கொஞ்சம் கிரீனா கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் தே ஸ்ட்ரகிள். ஆனா முகேஷ் குமார் கொஞ்சம் கூட இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கு. ஸோ he has bowled in Indian team in the new ball. ஆனா ஐபிஎல் அவர் இப்பவும் பிரடாமினன்ட்லி போன வருஷம் டெத்ல தான் யூஸ் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனா இப்ப லீடர்ஷிப் குரூப் எல்லாம் மாறி இருக்கு. ஸோ இட் கேன் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் த அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன்ஸ். ஸ்ரீராம், யோர் தாட்ஸ் ஆன் தேர் பேக்கப்ஸ்? பேக்கப்ஸ் வந்து எல்லாருக்குமே லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்க்கு வந்து சமீரா இருக்காரு, ஸ்டப்ஸுக்கு வந்து டொனவன் ஃபெரரா, ஜேஎஃப்எம்க்கு வந்து லைக் இவர் ஃபேஃப் இருக்காரு. பேட்டிங் பவுலிங்லயுமே இருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்காங்க. நாட் சூப்பர்ப் இது, பட் ஆனால் அவங்க காம்பினேஷன் அடி வாங்காத மாதிரி பேக்கப்ஸ் இருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லணும். ஸோ இவங்க இல்லைன்னா இந்த டீமே இல்லைன்ற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம ரீசெண்டா எல்எஸ்ஜிக்கு பார்த்தோம்ல, பேக்கப்ஸே இல்லாம இருந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. டெஃபினட்டா ஒரு நல்ல பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஐ வில் கிவ் 3.5 out of 5. ஸோ அவங்க பேக்கப்ஸ்க்கும் ஐ அக்ரி வித் 3.5 out of 5. அப்புறம் இவங்க பேக்கப்ஸ் கரெக்டா தான் வச்சிருக்காங்க ஸ்ரீராம் சொன்ன மாதிரி. ஆனா அவங்க இந்தியன் பேக்கப் தர்ஷன் நல்கண்டே, ஜிடி சில சீசன் ஆடிருக்காரு. மற்ற எல்லாம் விப்ராஜ் நிகம், மன்வந்த் குமார், அஜய் மண்டல், மாதவ் திவாரி, இவங்க பேர் கூட நம்ம ஐபிஎல் கேள்விப்பட்டது இல்ல. டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் கண்டிப்பா ஸ்கவுட் பண்ணிருப்பாங்க. சோ these are the backups. So Sriram, your thoughts on their qualification? குவாலிஃபிகேஷன் வந்து நாங்க கண்டிப்பா இவங்க ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா பிளே ஆஃப் வருவாங்கன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கஷ்டப்பட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஐ மீன் பொட்டன்ஷியல் இருக்கிற டீம் தான். பட் ஐ வில் கிவ் உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜா நார்மலைஸ் பண்ணி 14 out of 20 கொடுக்குறேன். சம்வேர் தே வில் பி வித்தின் 5-6-7. பட் பாட்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் மிட் டேபிள் மடல்ல தான் இருப்பாங்கன்னு தோணுது. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 15 வருது. அவங்க டோட்டல் டீம் ஒரு மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா,
they are going to finish in the 4th position and they'll qualify for the playoff. Easily சொல்ல மாட்டேன். They'll struggle. கண்டிப்பா இந்த டீம் கண்டிப்பா இப்போ குவாலிஃபை ஆனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கண்டிப்பா குவாலிஃபை ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற நல்ல டீம் தான். They will make it to the top 4. So, okay. Sriram, your thoughts on captaincy to Akshar Patel. Have you gone for KL Rahul? நோ, நான் வந்து கேஎல் ராகுல் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, எனக்கு அந்த கேப்டன்சி பேர்டன் வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம கேஎல் ராகுல் நம்ம முன்னாடியே நம்ம பேசின மாதிரி தான், திடீர்னு கேப்டன் ஆனா சில பேர்னால மட்டும் தான் ஷைன் பண்ண முடியும். கேஎல் ராகுல் பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் சைடு கூட கேப்டன் பண்ணது கிடையாது, எந்த லீக்லயுமே ஒரு கேப்டனா இருந்ததே கிடையாது. ஸ்ட்ரைட்டா அவர் வந்து ஒரு ஐபிஎல் பிரான்ச்சைஸோட கேப்டனா இருந்தார். அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா less than 50 தான் இருந்தது. ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ், எல்எஸ்ஜி எல்லா இதுலயுமே அவர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டாக்டிஷியன் கிடையாது. ஸோ அவரே ஒத்துக்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து அது அவரோட பேட்டிங் ஸ்கில்ல வந்து நம்ம ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. நம்ம ஆப்வியஸா அதை தான் பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு 500+ ரன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு சீசன், அதை வந்து கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருந்தாரு. அது அவர்கிட்ட அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அக்ஷர் பட்டேல் அகெயின் ப்ரூவன் கேப்டனானா கிடையாது, பட் ட்ரை பண்ணலாம். புது சைக்கிள், புது கோச்சிங் செட்டப், ஸோ ஆப்வியஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுது. ஸோ நல்ல சாய்ஸ் தான். ஸோ ஐ ஓன்ட் கோ வித் ஃபேஃப் அகெயின். ஸோ நம்ம புது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்ல நெக்ஸ்ட் 3 சைக்கிள தான் பார்க்கணுமே தவிர இந்த சீசனை ஓட்டணுன்றதுக்காக ஒரு கேப்டனை போடக்கூடாது. ஸோ குட் சாய்ஸ் தான் அக்ஷர் பட்டேல். I also agree. Akshar Patel will be a good choice. Fafna போறது, Fafna already அவர் 14 இந்த 3 year cycle அவர் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு கூட தெரியல. இல்ல இப்ப அகைன் நம்ம இது மாதிரி கேகேஆர் மாதிரி இப்ப வேற வழி இல்லாம அஜின்கே ரஹானே கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வித் வெங்கடேஷ் ஐயர். அதே மாதிரி அதாவது பரவாயில்ல, இந்தியன் பிளேயர் பிளேயிங் லெவல்ல விளையாடலாம். பட் ஆனா இப்ப ஃபேப் கொண்டு வந்தா ஜேஎஃப்எம் விளையாட முடியாது, ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் பேட்டிங்ல. So we have come to the end of the show. Sriram, any last thoughts on the team? குட் ஸ்குவாட், நல்லாவே எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் மாதிரி நல்லா தான் எடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் 3 சீசன் சரியா பண்ணல. ஸ்குவாட் ஓரளவு ரீசெண்டா இருந்தா கூட இந்த தடவை கண்டிப்பா பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ 4, 5, 6 அந்த டைம் அந்த இதுல கண்டிப்பா இருப்பாங்க அவங்க. So நான் என்ன நினைக்கிறேன்னா they'll finish in the 4th position and they'll definitely qualify நான் சொல்றேன். ஆனா ஈஸிலி சொல்ல மாட்டேன். They'll struggle, but how somehow make it to the playoffs. So hope you enjoyed this show. Thanks a lot and bye bye. Bye.